ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். பொட்டேட்டோ பிரெட் ரோல் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். 3 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கோம். ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து இது கூட என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறேன்னு வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா தெரியாது. இப்போ பவுலில் தண்ணி எடுத்துக்கலாம். இது சோக் பண்ண இப்போ தண்ணி சேர்த்துட்டேன். இதில் ப்ரெட்டை லைட்டாக சோக் பண்ணிக்கிறேன். இப்போ போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. சும்மா அப்படி போட்டு டக்குன்னு பிழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ எல்லாம் ஈவினிங்கில் நல்ல மழை டைமு. இந்த டைமுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னாங்க பசங்க. உடனே குயிக்காக நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை செய்திடலாம் அப்படின்ட்டு. நீங்கள் கூட வீட்டில் இருந்தீங்க ஈஸியாக சிம்பிளாக செய்துக்கலாம். நம்ம மார்னிங் கூட ஸ்கூலுக்கு ஸ்நாக்காக கொடுத்து அனுப்புறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப சூடாக இருக்குது இதை மேஷ் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், இந்த ப்ரெட்டோடு சேர்த்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் மேஷ் பண்ணிக்கிறேன். இது கூட என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கலான்னா, இப்போ மைதா இதில் ஆட் பண்ணலாம் ஒரு 2 ஸ்பூனு. ஆனால் நீங்கள் வேணும்னா ஹெல்த்துக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இதில் கூட கோதுமை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் மைதா தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான 2 ஸ்பூன். எதுக்குன்னா அந்த ரொம்ப பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் கிறிஸ்ப் வர்றதுக்காகவும் கூட லைட்டாக அதை ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட என்னென்ன சேர்க்குறேன்றதை நான் அதை ஒரு வீடியோவில் கண்டினியூவாக சொல்லிகிட்டே வரேன், பார்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு 2 பச்சை மிளகா குழந்தைங்க கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகா குறைச்சிடுங்க. இப்போ இதில் சீரகத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் காஷ்மீரி சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா போட்டுட்டு ரொம்ப குயிக்காக செய்திடலாம் இந்த டிஷ்ஷை. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இது கூட சால்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் அது தண்ணியாக விட்டுருச்சுன்னா கூட கொஞ்சம் மைதா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கரெக்டாக வந்துடுச்சு பதம்னா பரவாயில்ல. பயப்படவே தேவையில்ல. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவும் செய்திடலாம். குயிக்கான ஈஸியான ரெசிபி. இப்போது கடாயில் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ரோல் பண்ணதுக்கப்புறமா நான் ரவை ஒரு 4 ஸ்பூன் சேர்த்து வச்சுக்கிறேன் ரவை. உங்களுக்கு எந்த அளவுக்கு அது தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ரவை எவ்வளோ வேணுமோன்னு பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கு இன்க்ரீடியன்ட் தேவையான அளவுக்கு. நான் இப்போ ஒரு 4 ஸ்பூன் ரவை இதில் போட்டுட்டு அதில் அப்படியே ரோல் பண்ணுறேன். அப்படி பத்தலைன்னா நம்ம இன்னும் கூட நம்ம எடுத்துக்கலாம். அதில் ரோல் பண்ண தேவையான அளவு மட்டும் ரவை போதுமானது. இந்த மாதிரி பாருங்கள், அப்படியே சும்மா சிலிண்டர்கள் ஷேப்பில் நான் தேய்ச்சிட்டு அதில் ரவையில் அப்படியே போட்டு நீட்டாக எடுத்து வைக்கணும். நம்ம ரோல் ரெடி பண்ணின்னு இருக்கோம். ரொம்ப குயிக்காக ஈஸியாகிடும். நான் இதில் கொத்தமல்லி எதுவுமே ஆட் பண்ணலை. இது பாருங்கள், நல்ல நம்மளுடைய பேக்கரியில் வாங்குகிற ரோல் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் ரொம்ப மிதமான சூடு வச்சு அதில் பொறுமையாக போடுங்க. உடையெல்லாம் செய்யாது. லைட்டாக போட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீயாக அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து பொறுமையாக திருப்புங்க. உடையாது, நல்லா கிறிஸ்பாக வரும். பயப்படவே தேவையில்லை, பிரிஞ்சுலாம் போகாது. மெதுவாக எடுத்து போடுங்க. ஏன்னா நம்ம ரவை போட்டிருக்கிறதுனால இன்னும் நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும். செம்ம டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு. பொட்டேட்டோவில் பசங்க பிடிக்காத குழந்தைங்க யாருமே கிடையாது. அதை பொட்டேட்டோவை இந்த மாதிரி பண்ணோன்னா இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாருங்கள், இதே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன். ஏற்கனவே வேகலையே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் ஃபீல் பண்ண தேவையே இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்க வேக வச்சு அதுக்கப்புறமா தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் மசாலா அதிலெல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப குயிக்காகவே ரெடி ஆயிடும். இது நல்லா உங்களுக்கு கிறிஸ்பாக இருக்கும் சாப்பிடும்போது. இதை சூடாகவே சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பேக்கரி ஸ்டைலில் நம்ம வீட்டிலையே பொட்டேட்டோ பிரெட் ரோல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். நான் மிச்சம் இருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் எடுத்துடுறேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் போட்டு செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நம்ம வீடியோவை பார்த்து அதில் கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த மாதிரி போடும்போது தான் எனக்கு நல்லா மோட்டிவேட்டாக இருக்குது. நானும் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அதனால் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். புதுசாக பார்க்குறவங்க இந்த அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட இருக்குது. ரொம்ப கொதிக்குது. இருந்தாலும் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சூடாக இருக்குது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட மழைக்கு இதை ஒரு காஃபியோடு சாப்பிட்டு பாருங்களேன். இந்த பாருங்க, புகை வருது.
அவ்வளோ ஒரு சூப்பராக கிறிஸ்பாக உள்ளே வந்து சாஃப்டாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷைலஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.